ஆதீனத்தின் கிளைமடமான திருப்பனந்தாள் காசி மடத்தின் அதிபர் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி முத்துக்குமாரசாமி தம்பிபிரான் மறைவுக்கு தர்மபுரம் ஆதீன கர்த்தார் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரை தொடர்ந்து தற்போதைய இளவரசு பொறுப்பேற்க பிரார்த்திப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரம் ஆதீனத்தின் கிளைமடமான திருப்பனந்தாள் காசி மடத்து அதிபர் செவ்வாய்க்கிழமை இரவு சித்தியடைந்தார். அவரது மறைவுக்கு தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், தர்மயாதீன முதன்மை சீடரும் காசி மடத்தின் 21வது அதிபருமான ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி முத்துக்குமாரசாமி தம்பிபிரான் பரிபூரணம் எய்தினார். காசி மடத்தின் இளவரசராக அதிபராக 50 ஆண்டுகளுக்கு மேலாக பொறுப்பு வகித்தவர். தமிழகம் எங்கும் பல கோவில்களில் குடமுழக்குகளை தரிசித்தவர். பல அறக்கட்டளைகளை நிறுவியவர். காசி ராமேஸ்வரம் முதலாய பல அரங்கங்களை செய்தவர். 12 திருமுறைகளை குறைந்த விலையில் அச்சிட்டு பல்லாயிரம் கொடுத்தவர். நாம் துறவு ஏற்க வழிவகுத்து ஆறுபாறு பதவியும் கொடுத்து MA MPhil PhD படிக்க வைத்து கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணி வழங்கியவர். முதலாவது கைலாயம் தரிசிக்க அனுப்பி வைத்தவர். தர்மயாதீன கல்லூரியில் வித்வான் பயின்றவர். அவர் இறையடியில் சேர்ந்தவர் எனும் துயர செய்தி மனதை உலுக்கியது. சைவம் தழைக்க பாடுபட்டவரை இழந்து சமய உலகம் தத்தளிக்கிறது. அன்னாரின் ஆன்மா இறையடியில் இளைப்பார பிரார்த்தனை செய்கிறோம். அவர் விட்டுச் சென்ற பணிகளை பின்தொடரலான சின்னத்தம்பிபிரான் செய்வதற்கு செந்தமிழ் சொக்கான் திருவருளை சந்திக்கிறோம் என அந்த இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.